ஒரு தடவை வேணாலும் உள்ளே வந்துட்டு போயிட்டான்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் சேரலையான்னு வருத்தப்படுவான், எல்லாம் சேரணும்னு ஆசைப்படுவாங்க. யூபி லைப்ரரின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் லைப்ரரி. ஃபுல்லாக கேண்டீன் தான் எல்லாம் காலேஜே போகணும், கேண்டீன்லேயே உட்காந்துக்குவாங்க. இது ஹாஸ்டலாண்ணா? ஆமாண்ணா, ஜென்ஸ் ஹாஸ்டலு ஃபுல்லாக பாருங்கள், போகிற பூரா பென்ஸு, காரு, ஆடி. ஹோட்டல் என்ன ஹாஸ்டல்னு வருஷத்துக்கு எவ்வளோ? 4 lakhs. ட்ரெஸ் கோடு பிடிச்சி ட்ரெஸ் கோடு நீங்கள் வாங்கலாம். லோயர் போட்டு வர பிளாக் பேண்ட் ஜீன் பேண்ட் போட லோயர் போட்டு காலேஜ் வரலாம். அதிலே வந்து லோயரோ ஜீன்ஸு போட்டு ட்ரெஸ் கோடு. SRM டெக் பார்க் MBA உள்ள 2000 பேர் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலு முக்கா என்னமா இருக்குது. காலேஜில் இன்னும் கிடைக்குது. நீங்கள் அடல் போகணும்னு நினச்சின்னா 6 மாதம் ஆகும் காலேஜ் பார்க்கணும். 500 acres, more than 500 acres. வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து நம்ம வீடியோவில் SRM காலேஜோட கேம்பஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ SRM காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸோட டூர், கேம்பஸ் என்ன மாதிரி இருக்குது அதை பற்றியாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து நம்ம அண்ணன் வந்து இருக்கார். அண்ணன் வந்து இங்கே வந்து 3rd year LLB வந்து படிக்கிறாரு. ஸோ அண்ணன் தான் வந்து காலேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து காட்ட போகிறாரு. அண்ணன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அச்சு வியாஸ். ஸோ ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் டே, என்ன சொல்கிறது? ஹாய் சும்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ வாங்க காலேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. காலேஜ் எப்படின்னா இருக்கும் ஒரே வேலையில் சொல்லுங்கள். SRMனா எப்படி இருக்கும்? நம்ம தம்பியோட யூடியூப் சேனல் கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜாவின் பார்வை. காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ண்ணா. காலேஜோட ரிவ்யூ பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். SRM எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்ல போனேன் இப்போ மெடிக்கல். ஸோ ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், MB படித்தா SRM தான் படிக்கணும். அதே காலேஜ் லைஃப் இங்கே தான் என்ஜாய் பண்ணணும். சரி, ஓகே. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா SRM மட்டும் இல்லாமல் நிறைய டாப் காலேஜஸோட காலேஜ் கேம்பஸ் டூர் பிளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றீங்களா, யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ராஜாவின் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வைக்கு வரும். ஓகே, வாங்க காலேஜுக்குள்ளே தான் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணலாம். One of the famous canteen of McDonald. ஃபேமஸ் கேன்டீன் பேர் என்ன? டக்கு டொனால்டு. டொனால்டு தாண்டியாச்சு. ஃபுல்லாக MBA. இது ஃபுல்லாக MBA பிளாக்கா? MBA. ஆர்கிடெக்சர் என்ன இருக்குது? ஆர்கிடெக்சர், MBA, தாண்டி பயோடெக். அது பயோடெக்கா? கேண்டீன் அதுலேயே போகணுமா? இதான் ஒரு ஸ்பாட்டா? இதான் நம்ம ஒரு ஸ்பாட்டு. அதான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிருந்தோம். இதுதான் பெரிய கேண்டீனா? இது எப்படி? இதுதான் பெரிய கேண்டீன். இந்த SRM டோட்டல் SRM இங்கே தான். ஜாவா சென்ட்ரல் இங்கே கரவச்சிருக்கானுங்க. இங்கே இல்லை, கூட இடம் இருக்குது. காலேஜ் நேற்று தான் வந்தேன். சுகமா வீட்டெல்லாம் சுகமா? ஒரு தம்பி சுகம். அப்போ கேட்டா அதிகமாக சுகம். சும்மா வந்தேன் உள்ள. ஜாவா ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டாச்சா? ரொம்ப கம்மி தான். அவங்க ஸ்ட்ரென்த்தே ஆகுது இல்லை. யாருமே காணும். 2 பேர் நிற்கிறேன். MBA உள்ள 2000 பேர் இருக்காங்க. ஆமாம். இப்போ யாருமே இல்லை. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட காணா அவன் போய் வந்துட்டு இருந்தானே ஃபஸ்ட்டு. இங்கே பேர் என்ன? ஜூஸ் போட்டு
உனக்கே கிடைக்கலையா? ஆமாம் சாப்பிட்டேன், காலேஜுக்குள்ள வந்தேன். என்ன பாப்பா பார்த்தே அவ்வளோ நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலு மொக்கா என்னமா இருக்குது? ஹாஸ்பிட்டல் காலேஜ் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து எஸ்ஆர்எம்மோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது என்ன பிளாக்னா? எம் பிளாக் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஹாஸ்டலே அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் இது என்னது? பாய்ஸ் ஹாஸ்டல். இது பாய்ஸ் ஹாஸ்டல் கேண்டீனா? ஒன்று டென்டல் கேண்டீன். எவ்வளோ ஹாஸ்டல் இருக்கும்? 9 பாய்ஸ் ஹாஸ்டலா? 10 ஹாஸ்டல் காலேஜுக்குள்ளே. ஆனால் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது ஹாஸ்டல். ஏன்னா கிரவுண்டு. ஆமாம், இண்டோர் கிரவுண்டு. இண்டோர் லெவல். ஆ, காற்று மேலே மாட்டிச்சு அதில். இது என்னது? இது நம்ம டென்டல் ஹாஸ்டல். காலேஜ் டென்டல் காலேஜ். டென்டல் காலேஜ் உள்ளே மொத்தம் எவ்வளோ காலேஜ்னா இருக்கும்? உள்ள மொத்தம் 12 காலேஜ். 12 காலேஜா? தாண்டி எம்பிபிஎஸ் தான் மேலே லெஃப்டில் முக்கா. இது என்ன எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்? ஹாஸ்டல். ஆ, இது ஹாஸ்டலாண்ணா? தாண்டி எம்பிபிஎஸ். ஆமாண்ணா, ஜென்ஸ் ஹாஸ்டலு. இவ்வளோ பெருசான ஹாஸ்டலு. இது ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். ஏன்னா ஸ்டாஃபுக்கு உள்ளே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்களா? ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு காலேஜ் பில்டிங் மாதிரி இருக்குது. யாபா, இந்த பார்த்துக்கோ தாண்டி எம்பிபிஎஸ் காலேஜ். இங்கே வாடா, சுடுகாடு இங்கே தான் இருக்குது. மாச்சு இது இங்கே இருக்கு. மார்ச்சரியா? ஓ, ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரியா? நம்ம எல்லாத்தையுமே காட்டிடுவார். எஸ்ஆர்எம் இன் அண்ட் அவுட் என்ன இருக்குது? ஆமாம், மார்ச். இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்காக வச்சுருக்காங்க. மொத்தம் எவ்வளோ ஏக்கரானா இருக்கும்? 500. 500 ஏக்கரெல்லாம் இருக்காங்க. பின்னாடி வரைக்கும் போதில் ஒன்றும் பின்னாடி வரைக்கும் போதா? சிக்னல் காலேஜுக்குள்ளேயே. காலேஜுக்குள்ளே சிக்னல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் இப்படி ஒரு காலேஜே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுதானே எடுத்தோம்லண்ணா ஹாஸ்பிட்டல் கேண்டீனா? எல்லாத்துக்குமே போகலாம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இங்கே புக்கு ஸ்கேன் ஆர்டர் ராஜா சேரில் உட்காரலாம். அது உட்காந்து இங்கே வந்து எப்படி இது ஸ்கேன் பண்ணால் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே ஸ்கேன் பண்ணால் போதும். நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம போய் வாங்கிக்கிறோம். நம்ம போய் காமிச்சிட்டோம். அப்படியா? உண்டெல்லாம் வர மாட்டாங்க. கேன்டீனே படம் போடுது. ஏன்னா இல்லை கேன்டீன் தான் எல்லாம் காலேஜே போக மாட்டோம். கேன்டீனே உட்காந்துக்குவாங்க. அப்போல்லாம் சொல்லாங்க சலிச்சு எல்லாத்தையும். எனக்குலாம் சலிச்சிருச்சா இல்லையா? உங்களுக்கெல்லாம் எனக்குலாம் சலிச்சிருச்சு. இன்ட்ரெஸ்டே ஆக மாட்டேங்குது. ஏசி ஃபுல் ஏசி. ஏன்னா ஒரு சும்மா கேன்டீன் படம் போடுது. இந்த மாதிரி ஒரு கேன்டீன் இங்கேயும் பார்த்துருக்கு. இப்படி நான் சிங்கம் அந்த பில்டிங் கிட்ட போகுது. இதுனா எஸ்ஆர் பில்டிங் அந்த வியூவில் காமிச்சு ரெண்டாயிரம் இங்கே காமி கேம்பஸ் டூர்னா நான் அந்த பில்டிங் கிட்ட போனேன். அந்த பில்டிங் கிட்ட போகலாம். ஆமாம், அதுக்கிட்ட போனேன். அதுக்கிட்ட போனேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் படிச்சுட்டே இருக்கனால கலைச்சி அது வேறு லெவலில் ஃபுல்லாக பாருங்க. போகிற பூரா பென்ஸு, காரு, ஆடி எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட. இது என்னது? இது ஃபுல்லாக கிரவுண்டு. ஃபுல்லாக ஆடிட்டோரியம். இது ஆடிட்டோரியமா? ஆடிட்டோரியம் ஏதோ பழைய மியூசியம் மாதிரி இருக்குது. காமி இது காமி. ஆமாம், கணேஷ் ஆடிட்டோரியம். கணேஷ் ஆடிட்டோரியம் போகிற கணேஷ் ஆடிட்டோரியம். கணேஷ் ஆடிட்டோரியம். இதுதான் டெக் பார்க் 2. டெக் பார்க் 2
டெக் பார்க் 2னா இதே மாதிரி ஆமாம் இதே மாதிரி சேம் டெக் பார்க் ஒன்று ஓ இது கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் டெக் பார்க் நிறையா அந்த சிங்கம் படத்தில் நிறையா படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. எஸ்ஆர்எம்னாலே இதுதான் வந்து ஐக்கானாக இருக்கும். எஸ்ஆர்எம் டெக் பார்க். இங்கே நான் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க? ஸ்டூடெண்ட் பிளாக்கா? ஆண்டி பிஇ பிடெக் இது போல் டேப் புதுசாக நாங்களே அதுக்காக வந்து காலேஜ் டைமிங் எப்படின்னா? காலேஜ் டைமிங் வந்து மார்னிங் 8:30. 8:30 ஆமாம் மார்னிங் 8:30. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:45. 8:30க்கு எப்படி தான் வருவாங்க காலேஜ்? 8:30 தான் வந்தானோ வழி இல்லை. காலேஜ் ஹாஃப் டே ஹாஃப் டேலாம் கிடையாது. நம்ம வந்து ஹாஃப் டே ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. ட்ரெஸ் கோடு பிடிச்சி ட்ரெஸ் கோடு நீங்கள் வாங்கலாம். லோயர் போட்டு வர பிளாக் பேண்ட் க்ரீன் பேண்ட் போட லோயர் போட்டு காலேஜ் அதிலே வந்து லோயரோ டீச்சர் கோடு தான் ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோடு எதுவும் கிடையாது. ட்ரெஸ் கோடு காலேஜ் பிடிச்ச மாதிரி வந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தான் பார்க்கிங். பார்க்கிங் எல்லா பக்கம் இருக்குது. இது ஒரு பார்க்கிங். ஏன்னா இது என்ன பார்க்கிங் பேர்? பார்க்கிங் பைக் பார்க்கிங். ரொம்ப நாள் சரி அவ்வளோ ஆகிட்டா யாருண்ணா அது? நம்ம வாட்ச்மேன். ஓ இதுதான் லா பிளாக்கா? போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு. ஆமாண்ணா சார் ஸ்கூல் ஆஃப் லா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் போகுது பாதை உங்களுக்கு பின்னாடி வருது. இங்கே லெஃப்டில் இந்த ரோஸ் பில்டிங் என்ன? இது வந்து இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸா? இதான் ஹாஸ்டல் பண்ண என்ஆர்ஐ ஹாஸ்டல். இதுதான் என்ஆர்ஐ ஹாஸ்டலா? ஹோட்டல் என்ஆர்ஐ ஹாஸ்டல்னு. வருஷத்துக்கு எவ்வளோ? 4 lakhs. 4 lakhs வந்து வருஷத்துக்கு ஃபீஸ் பண்ணிட்டோம். ஹாஸ்டல் போனவங்களுக்கு ஆனுவல் 4 lakhs. ஆனுவலுக்கு வந்து 4 lakhs. அப்படி என்ன இருக்குது 4 lakhsக்கு? பாவத்தில் கூப்பிட்டு விட்றேன். பையனை கூப்பிட்டு விட்றேன். இதை பார்த்து ஏன் போங்க. இதுதான் எஸ்ஆர்எம் தான். இதை யூபி லைப்ரரின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லைப்ரரி. இதை யூபி பில்டிங். யூபியா? ஆமாம் யூபி பில்டிங். இது வந்து யூனிவர்சிட்டி பில்டிங். சொல்ல போனால் சென்ட்ரல் லைப்ரரி. சூப்பராக இருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம் ஆமாம். நாட் த டாப் இது எடுத்து யூபி பில்டிங். நாடி உள்ளே போகலாமா? டெக் பார்க் அவென்யூ. இது ஆர்ட்ஸ் காலேஜ். இது ஆர்ட்ஸ் காலேஜ். எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் காலேஜ். யூனிவர்சிட்டி இல்லாமல் ஆர்ட்ஸா? ஆமாம் தாண்டி வள்ளியம்மை பாலிடெக்னிக்கு. பாலிடெக்னிக் எல்லாம் இதுதான் காலேஜ். காலேஜ் விட்டாங்க போல். ஆமாம் எஸ்ஆர் விஜய் காலேஜ். அடாடா நமக்கு இதில் போனால் அவங்க வண்டி சிக்கம் தான். கீழே முட்டுக்காச்சும் ஆடி எல்லாம் ஸ்டூடெண்ட்டு தான் வருவாங்க. ஏன்னா எல்லாமே ஆடி பிஎம் பென்ஸ் சாதாரண வண்டி சாதாரண வண்டியை ஹோண்டா சிட்டி தான். பஸ்ஸில் வரவனும் இருக்கான், பென்ஸில் வரவனும் இருக்கான். ஏன் நான் வெளியே போகிறீங்க? அவ்வளோ இதுமாதிரி என்ன உள்ள சுற்றுறது ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது காலேஜில் இன்னும் கிடைக்குது. நீங்கள் கடல் போகணும்னு நினச்சின்னா 6 மாதம் ஆகுது காலேஜ் பார்க்குறது. கடல் மாதிரி இருக்குது. கடல் போல காட்சி அளிக்குது. அதுதான் என்ன சொல்லிட்டேன். எஸ்ஆர்எம் இது வந்து எஸ்ஆர்எம் ஹோட்டலா? ஆமாம் எஸ்ஆர்எம் ஹோட்டல்லாம் சாப்பிட்ற ஹோட்டலாக ஸ்டே பண்ணுற ஹோட்டல்? ஸ்டே பண்ணி சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. இது பார் எஸ்ஆர்எம் போடுது. எஸ்ஆர்எம் பாரா? ஆமாம் தான் பார். என்ன சொல்லுங்க? எது? இதான் பார். காலேஜுக்கு வெளியே ஆனது. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டா? நம்ம அப்போலாம் இதுலேயே வந்தோம். ஆமாம் இதில் வந்து நம்ம வேறு கேட் வழியாக வெளியே வந்துட்டோம். இந்த கேம்பஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ராமாபுரம்லாம் சேஸாக இருக்கும். எஸ்ஆர்எம்ல நீ எடுத்தீங்கன்னா பெரிய கேம்பஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காட்டாங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கேம்பஸ் 500 acres. more than 500 acres. செலிப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆமாம் இன்னொரு விஷயம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து படிப்பாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியா தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியா தாண்டிலும் கிட்டத்தட்ட 45+ கண்ட்ரிலேருந்து வந்து எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் படிக்கிறாங்க. ஸோ நமக்கு மெனி கான்டாக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே சீட்டே கிடைக்காது சொல்ல போனால். இப்போ தாண்டி என்ட்ரன்ஸ் எழுதணும்.
சீட் வாங்குறது கஷ்டம். வாங்கிட்டீங்கன்னா உங்கள் காலேஜ் லைஃப்ல என்ன நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை ஹாப்பி டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, ஹாப்பி டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஸ்டேட்டும் எல்லா கண்ட்ரிலையும் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு தடவை வேணாலும் உள்ளே வந்துட்டு போயிட்டான்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் சேரலையேன்னு வருத்தப்படுவான், எல்லாம் சேரணும்னு ஆசைப்படுவான். ஆக்சுவலி நானே இப்போ நாங்கள் யோசிச்சோம், யூஜி நாங்கள் பேசாமல் இங்கே படிச்சுக்கலாம் போல. இப்போ நாங்கள் பிஜி 3 வருஷம், யூஜி 3 இயர்ஸ் தான், பிஜி 3 இயர்ஸ். ஆனால் யூஜி லைஃப் வந்து வேறு, பிஜி லைஃப் தான். நாங்கள் பிஜி லைஃப் வந்து 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணியாச்சு.